ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். பசுமை எரிசக்தி தொடர்பான சர்வதேச மாநாடு குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு முகுல் சன்வால் மற்றும் தொகுப்பாளர் அனுப்பா ரோஹத்கி. பருவநிலை மாற்றம் என்பது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வது என்பது எதிர்கால இலக்காக இருப்பது மட்டுமின்றி காலத்தின் தேவையாகவும் உள்ளது. பசுமை ஹைட்ரஜன் தயாரிப்புகள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களில் உள்ள அண்மைக்கால முன்னேற்றங்கள் மற்றும் அதன் விநியோகச் சங்கிலி குறித்து இந்த 3 நாள் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது குறித்து தொகுப்பாளர் அனுப்பா ரோஹத்கி மேலும் விவாதிப்பதற்காக இணைந்துள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு முகுல் கன்வாலை நிகழ்ச்சிக்கு வரவேற்றார். பசுமை ஹைட்ரஜன் என்றால் என்ன, அதன் நன்மைகள் குறித்தும் சுற்றுச்சூழலுக்கு எவ்வாறு அது பங்களிக்கிறது என்பது குறித்தும் நேயர்களுக்கு விளக்குமாறு தொகுப்பாளர் அனுப்பா ரோஹத்கி கேட்டதற்கு பதிலளித்த திரு முகுல், ஹைட்ரஜன் என்பது மிகவும் எளிமையான தனிமமாகும் என்றார். அணு எண் அடிப்படையில் ஹைட்ரஜன் முதன்மையான தனிமம் என்றும் நம்மால் அதனை சேமிக்க முடியும் என்றும் இதில் உள்ள சிரமம் ஹைட்ரஜன் தனித்து இல்லாமல் வேறு சில கூறுகளுடன் இணைந்து, அதாவது தண்ணீர், அமோனியா போன்ற கரிம சேர்மங்களாக பல்வேறு வடிவங்களில் இருக்கலாம் என்று தெரிவித்தார். எனவே பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கு அதனை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்பதையும் இயற்கை சூழலிலிருந்து அதனை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார். எஃகு மற்றும் அமோனியாவில் ஹைட்ரஜன் கலந்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்று கூறிய சுற்றுச்சூழல் ஆர்வலர், இந்த தொழிற்சாலைகளில் மின்மயமாக்கல் பணிகள் மிகவும் கடினமானவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளதை கவனிக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார். எஃகு மற்றும் அமோனியாவில் ஹைட்ரஜன் கலந்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார் சுற்றுச்சூழல் ஆர்வலர். கார்பன் அல்லது புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டிய தற்போதைய சூழ்நிலையில் எஃகிலிருந்து கார்பனை பிரித்து எடுப்பதற்கு உயர் வெப்பநிலை தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். அதே சமயம் நகரமயமாக்கல் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு எஃகின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் கார்பன் வெளியேற்றமும் காற்று மாசுபாடும் இருக்கும் என்று கூறினார். எனவே உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில் பசுமை கார்பனின் மதிப்பிற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பசுமை ஹைட்ரஜனை பிரித்தெடுக்க பல்வேறு முறைகள் உள்ளன என்று தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளான சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி தவிர பசுமை ஹைட்ரஜனின் பயன்பாடும் மின்சார உற்பத்திக்கு முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் எரிசக்தி உற்பத்தியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பசுமை சூழலை உருவாக்க முடியும் என்று அவர் கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் கழிவுகள் ஏற்படாது என்பதால் அதன் முக்கியத்துவத்தை உணர முடியும் என்றும், தண்ணீரில் இருந்து நேரடியாக மின்சாரத்தை பிரித்தெடுப்பதற்கு உயர் வெப்பநிலை தேவையா என்று கேள்வி எழுகிறது என்றும் கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தும்போது அதன் உற்பத்திக்கான அனைத்து நடவடிக்கைகளும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாக இருக்கும் என்று திரு முகுல் சன்வால் கூறினார். இதனை கருத்தில் கொண்டே சூரிய சக்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று இந்தியா முன்பிருந்தே வலியுறுத்தி வருகிறது என்று கூறினார். சூரிய சக்தி மின் உற்பத்திக்கான ஏராளமான வாய்ப்புகள் நம்மிடம் உள்ள நிலையில் அதனை பயன்படுத்தி பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஹைட்ரஜனை சேமிக்க முடிவதுடன் அதனை குழாய் மூலம் பிற இடங்களுக்கும் கொண்டு செல்ல முடியும் என்று அவர் தெரிவித்தார். மின்சார பயன்பாட்டிற்கு கிரிட் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சூரிய சக்தி உற்பத்தியின் பயன்பாடும் நிலையானதாக இருப்பதில்லை. ஏனெனில் இரவில் நம்மால் சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்ய முடியாததன் காரணமாக மின்சார பகிர்வில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகிறது என்று தெரிவித்தார். எனவே இதனை சரி செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது என்று கூறிய அவர், குழாய் மற்றும் டேங்கர் லாரிகள் மூலம் ஹைட்ரஜனை பிற இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதோடு அதனை சேமித்து வைக்கவும் முடியும் என்று தெரிவித்தார். இதனை அடிப்படையாக கொண்டு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான சிந்தனைகள் மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது சரியானதாக இருக்கும் என்று அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்திக்கான தகடுகள் மற்றும் காற்றாலை அமைப்பதற்கான செலவுகளை விட பசுமை ஹைட்ரஜனுக்கான உற்பத்தி செலவும் குறையும் என்று தெரிவித்தார். மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளின் உற்பத்தி அதிகரித்துள்ளதன் மூலம் அதற்கான செலவும் குறைந்துள்ளதை உதாரணமாக கூற முடியும் என்று கூறிய அவர், பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டே பிரதமர் திரு நரேந்திர மோடி பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக திரு முகுல் சன்வால் தெரிவித்தார்.
நிகர பூஜ்ய கார்பன் வெளியேற்றத்திற்கான இலக்குகளை அடைய பசுமை ஹைட்ரஜன் உட்பட பல்வேறு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது என அனுப்பா ரோஹத்கி கூறினார். எனவே 2023ஆம் ஆண்டு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது என்றும் இந்த இயக்கத்தின் பங்கு மற்றும் இதுவரையிலான முன்னேற்றம் குறித்து தாங்கள் விரிவாக கூற இயலுமா என்று வினவினார். இதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் ஆர்வலர், மத்திய அரசு நிர்மாணித்துள்ள பல்வேறு பணிகளில் பசுமை ஹைட்ரஜன் என்பதும் ஒன்று என்று தெரிவித்தார். உலக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக எரிசக்தி மற்றும் நீடித்த மாற்றத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். ஆனால் இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான பணியாகும் என்றும், ஏனென்றால் 80%த்திற்கும் கூடுதலாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாகவும் நகரமயமாக்கல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நாடாகவும் இந்தியா உள்ளது என்று தெரிவித்தார். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையின் மாற்றத்திற்கு ஏற்ப இறக்குமதி செய்யப்படும் அளவும் மாறுபடுகிறது என்று கூறிய திரு முகுல் சன்வால், கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் எழும் சிக்கல்கள் காரணமாக அவற்றின் விநியோகம் தடைபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறினார். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதில் அரசின் பங்களிப்பு எவ்வாறு அமையும் என்று வினவினார். அரசு தனியார் கூட்டமைப்பில் உற்பத்தி செய்வதை ஊக்குவித்து மானியம் வழங்குவது என்பது வழக்கமான நடைமுறையாகும் என்று தெரிவித்த சுற்றுச்சூழல் ஆர்வலர், பசுமை ஹைட்ரஜன் மூலம் எஃகு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஒழுங்குமுறை மற்றும் தரநிலைகள், அவற்றின் விற்பனைக்கான சந்தை மற்றும் தேவை உள்ளதாக தெரிவித்தார். வட அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் வாகன உற்பத்தி மூலம் வளர்ச்சி அடைந்துள்ளன என்றும், சீனா அதிக அளவிலான சூரிய சக்தி மின்தகடுகள், பேட்டரிகள் மற்றும் காற்றாலை உபகரணங்கள் போன்றவற்றை உருவாக்கும் விதத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விண்வெளி திறன், தொழில்நுட்ப திறன் போன்றவை இந்தியாவிற்கு உள்ளது என்றும், எனவே இத்துறை இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று கருதுகிறேன் என்று தெரிவித்தார். பொதுத்துறை தனியார் கூட்டு பங்களிப்பு தேவைகளை உருவாக்குவதுடன் அதனை நிர்வகிக்கும் திறன் மேம்பாட்டையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்று அவர் கூறினார். அடிப்படை ஆராய்ச்சி பணிகளுக்கு ஆய்வகம் தேவையெனில் அதற்கான காப்புரிமை உருவாக்கத்திற்கான அறிஞர்கள், ஆய்வகங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் பொதுத்துறை தனியார் கூட்டமைப்பில் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் போன்ற தனித்திறன் கொண்டவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதை குறிப்பிடும் நீங்கள், அவற்றுக்கான காரணிகள் என்னென்ன என்று தொகுப்பாளர் வினவியதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு முகுல் சன்வால், அடிப்படையில் ஹைட்ரஜன் உற்பத்தி ரசாயன தொழிலுடன் தொடர்புடையது என்றும் இது நமக்கு புதிதானது அல்ல என்றும் கூறினார். ரசாயன பொறியியல், ரசாயன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி போன்றவற்றின் மையமாக நாம் இருந்து வருகிறோம் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு பிற வசதிகளையும் கொண்டுள்ளோம் என்றும், இந்த அடித்தளம்தான் பிரதமருக்கு இருக்கும் முதல் நம்பிக்கையாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது சூரிய சக்தி திட்டங்கள் நடைமுறையில் இருக்கும்போது அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான கட்டமைப்பு வசதிகளுக்காக ஏராளமான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில், பசுமை உற்பத்தியில் உலகின் மையமாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான காரணிகள் பற்றி தாங்கள் கூற வேண்டும் என்று தொகுப்பாளர் வினவினார். இதற்கு பதிலளித்த திரு முகுல் சன்வால், வேளாண் சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலப்பரப்பு நம்மிடம் உள்ளது என்றும், இதனை சூரிய சக்திக்கான மின் திட்டத்திற்காக அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதுபோன்ற அமைப்புகள் மற்றும் மலைப்பகுதிகள் இல்லாத இடங்களில் மின் பகிர்மானத்திற்கான வழித்தடங்களை அமைக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிலப்பரப்புகளை ஒரு சில நாடுகளே கொண்டுள்ளன என்றும், தார் பாலைவனம் போன்ற மக்கள் அதிகம் இல்லாத வறண்ட நிலப்பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வாயிலாக அவற்றை எளிதில் அணுக முடியும் என்று தெரிவித்தார். இதுபோன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் ரசாயன தொழிலில் இருந்து சூரிய மின் உற்பத்தி மற்றும் தேசிய சந்தையை நேரடியாக அணுகுவதற்கான வாய்ப்புகளும் அமையும் என்று கூறினார். கடந்த ஆண்டு இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு பசுமை ஹைட்ரஜனுக்கான தன்னார்வ கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது. இது பொதுவான வரைபடத்தை உருவாக்க உதவிடும் என்றும், தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி ஆதாரங்களுக்கான வளர்ச்சி மற்றும் மாற்றத்தை மேம்படுத்துவதில் சர்வதேச ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, பருவநிலை மாற்றத்திற்கு தீர்வு காண்பதில் கார்பன் உமிழ்வை குறைப்பது மட்டுமின்றி வித்தியாசமான முறையில் வளர்ச்சி பெற வேண்டும். எனவே பிரதமர் தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் சர்வதேச ஒத்துழைப்பிற்கு வழிவகுப்பதுடன் தொழில்நுட்ப உதவிக்காக G7 உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது என்று கூறினார். உலகளாவிய சிக்கல்களுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்து வரும் பிரதமர் பிற நடவடிக்கைகளில் மற்ற நாடுகளும் உதவிக்கரம் நீட்டும் என்று எதிர்பார்ப்பதாக திரு முகுல் சன்வால் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்று விரிவான கருத்துக்களை தெரிவித்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு முகுல் சன்வாலுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் அனுப்பா ரோஹத்கி.
நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.